الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வருகைகளையும் தொழுகைகளையும் எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வானாக. நம் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜாத்துகளை நாட்டங்களை கைரான முறையிலே அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. ஜும்ஆவுடைய தினத்திலே மிகவும் விரைவாக நன்மை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே இத்திகாஃபுடைய நியத்துடன் பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாமும் சலவாத்தும் நம் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு காலத்திலேயும் சந்தர்ப்ப நேரத்திலே எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் நமக்கு நடாத்தி கொண்டிருக்கின்றான். ரமலானுடைய மாதம் வந்தது. அப்பொழுது அதிகமாக மக்கள் போட்டி போட்டு குர்ஆன் ஓதி துஆக்கள் செய்து தஹஜ்ஜத் தொழுது தராவிஹ் தொழுது சதகாக்கள் செய்து இத்திகாஃப் இருந்து எல்லாத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய ஒரு பெருநாள் என்ற சந்தோஷமான நிகழ்ச்சி அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு பிறகு மாஷா அல்லாஹ் இஸ்லாத்துடைய நிகழ்ச்சியாக ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கின்றது. உண்மையிலே ஹஜ் என்பது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இறுதி கடமையாக இருக்கின்றது. உண்மையிலே மக்காவிற்கு செல்வது, உம்ரா செய்வது, ஹஜ் செய்வது என்பது யாரிடம் செல்வாக்கு இருக்கின்றமோ, யாருக்கு ஆசை ஆர்வம் இருக்குமோ அவர்களால் செய்துவிட முடியாது. அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. மக்கா என்ன, மதீனா என்ன, நாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வதாக இருந்தாலும், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் எதையுமே செய்ய முடியாது. இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகின்றான். வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நாடாமல் நீங்க எதையுமே செய்யவே முடியாது, எதையும் நினைக்கவே சிந்திக்கவோ முடியாது. அல்லாஹ் நாடாம எதுவுமே நடக்காது. இந்த உடம்பு என்னுடைய உடம்புன்னு நான் சொல்லலாம், ஆனா இது அல்லாஹ்வுக்குரியது. இந்த உடம்புடைய பாடியுடைய கண்ட்ரோல், ரிமோட் பவர் அல்லாஹுடைய கையில் இருக்குது. அவன் விரும்பியதை போன்று உயிரை கொடுப்பான், அவன் விரும்பியதை போன்று உயிரை எடுப்பான். அல்லாஹ் நாடினால் செல்வத்தை கொடுப்பான், செல்வத்தை எடுப்பான். ஆக மொத்தத்தில் உலகமே அல்லாஹுடைய கண்ட்ரோலில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வெளிரங்கத்துல நம்ம கை வச்ச மாதிரி, நம்ம ஏடிஎம் கார்டை போட்ட உடனே பணம் வர்ற மாதிரி இதுவெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு தான். ஆனால் அசலான முடிவு, உண்மை நிலவரம் அல்லாஹுடைய கையில தான் எல்லாம் நடக்குது. எனவே நாம் ஆசைப்பட வேண்டும், நாம் நியத்து வைக்க வேண்டும், நான் அதிகமான நல்ல அமல்களை செய்ய வேண்டும், இஸ்லாத்துடைய 5 கடமைகளையும் சிறப்பான முறையில் நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற நியத்து நாம் வைக்க வேண்டும். இப்பொழுது ஹஜ்ஜை பற்றி பல வாரங்களாக சொல்லப்பட்டு வருகின்றது. ஹஜ்ஜுடைய அமல் எப்படி வந்தது, ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய அதிகமான அமல்கள் எதன் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது, அது எவ்வாறு ஆரம்பமானது என்ற ஒரு குறுகிய ஒரு சுருக்கமான ஒரு வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுடைய அமல் என்றாலே ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு மகன், இந்த 3 பேருடைய ஒரு முஜாஹதா, ஒரு தியாகம், ஒரு குர்பானி தான் ஹஜ்ஜுடைய அமலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 1-2 அமல்களை தவிர மற்ற எல்லா அமல்களும் அந்த குடும்பம் செய்த தியாகம். என்ன, எந்த குடும்பம் நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹஜரத் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல வருஷத்துக்கு பிறகு தவமிருந்து பெற்றெடுத்தோம் என்று சொல்லுவோமே, கெஞ்சி அல்லாஹ்விடம் சதகா செய்து பல தியாகத்துக்கு பிறகு சுமார் 80 வயதுக்கு பிறகு கிடைத்த அந்த செல்ல பிள்ளைதான் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அந்த 3 பேரும் செஞ்ச ஒரு தியாகம் தான் ஹஜ்ஜுடைய அமலாக கடமையாக்கப்பட்டது.
அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் பல வகையில சோதித்தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பயங்கரமான 3 சோதனைகள் அல்லாஹ் சோதித்தான். அந்த 3 எக்ஸாம்லயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாஸ் ஆயிட்டாங்க. அந்த 3 எக்ஸாம்லயும் அவங்க வெற்றி பெற்றாங்க. சொன்னாங்க, உலமாக்கள் சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா 3 பயங்கரமான சோதனையை கொடுத்தான். அந்த சோதனைக்கு பிறகு துஆக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செஞ்சான். 3 பெரிய தியாகம் என்னன்னா, ஒன்னாவது தன்னுடைய மனைவிய பாலைவனத்துல, எந்த மனித சஞ்சாரமற்ற பூமி, எந்த விதமான மனிதர்களோ வீடு வாசலோ எந்த உதவிக்கோ யாருமே இல்லாத பாலைவனத்துல, இன்னைக்கு நம்ம பாக்குறது சோலைவனம். இன்னைக்கு எல்லாம் மக்கால போறவங்களுக்கு சுபஹானல்லாஹ் தியாகத்துடைய சிந்தனையே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்க போடப்பட்டிருக்கிற டைல்ஸ், அங்க போடப்பட்டிருக்கிற ஏசி, கூலர், வேற என்னென்ன இருக்குது, லைட்டு, அதையெல்லாம் பார்த்தா தியாகத்துடைய சிந்தனையே வராது. அங்க ரிலாக்ஸ், ராகத்து பார்த்தா சந்தோஷம் தான் வரும். அந்த மாதிரி இடத்துல விட்டுட்டு போகல. எப்படியாப்பட்ட பூமி, ஒரு மரமோ செடியோ கொடியோ ஒண்ணுமே இல்லை. அரபு நாட்டுல இருந்து அதிகமான நம்ம ஊர் மக்களுக்கு தெரியும், பாலைவன பூமி. அந்த பூமியில தன்னந்தனியாக விட்டுட்டு போனாங்க. ஒன்றாவது. இரண்டாவது, சிறுபிராயத்துல வாலிப வயதுல அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹை ஒருவனாக நம்பினார்கள். அந்த நம்பின விஷயத்தை மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள், தாவத்து கொடுத்தார்கள். குஃப்ரை, ஷிர்கை நிராகரித்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹை பற்றி விளங்கப்படுத்தினார்கள். அவர்கள் நம்பவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கொடுத்த தாவத்தை அவர்கள் மறுத்து விட்டார்கள். இந்த சிலைகளை நான் வணங்க மாட்டேன், இதற்கு எந்த சக்தியும் இல்லை என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? பெரிய சம்பவம் எல்லாமே நான் உங்களுக்கு சுருக்கமாக கோடிட்டு காட்டுகின்றேன். அந்த நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டார்கள். நெருப்பு குண்டத்திலே போடப்பட்டார்கள். அந்த நெருப்பு குண்டம் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சுபஹானல்லாஹ், மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டம், பெரிய ஒரு நெருப்பு. அப்படியா போட்ட நெருப்பு குண்டத்தை உலகத்தை இன்னைக்கு யாருமே பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கு பிறகு அவ்வளவு பெரிய நீளம் உள்ள அகலம் உள்ள ஒரு நெருப்பு குண்டம். அந்த நெருப்பு குண்டத்திலே போடப்பட போகிறார்கள். கண்ணுக்கு முன்னாடி நெருப்பு இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ விட்டுவிடு, உன்னுடைய பேச்சை நீ நிறுத்திக்கொள், இல்லை என்று சொன்னால் உன் கண் முன்னால் பார்க்கக்கூடிய அந்த நெருப்பு குண்டத்திலே சற்று வினாடியிலே நீ தள்ளப்படுவாய். நீங்க என்ன வேணான்னு சொல்லுங்க, நான் விட மாட்டேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஈமான நான் ஒருபோதும் நான் அதை விட்டு விலக மாட்டேன். சுபஹானல்லாஹ், எப்படி அப்படி? இதெல்லாம் நான் சொல்றதே லேஸ், நீங்க கேட்கறது லேஸ். சும்மா ஏதோ ஒரு சம்பவம் உண்டு, ஒரு புக்ல எழுதினது நம்ம சொல்லிடலாம். உண்மையில யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு முன்னாடி ஒரு ஏர்போர்ட்ல நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் முறைதவறி ஏதோ ஒரு போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு இருக்கிற நேரத்துல அவன் கேள்வி கேட்க போறான். என்ன மாதிரி படபடப்பு அடிக்குது நெஞ்சு, என்ன கேட்க போறான், நான் என்ன சொல்ல போறேன், என்கிட்ட எந்த விதமான அத்தாட்சி இல்லை, என்ன ஆக போகுது, என்ன பதறுது. அல்லாஹ் அக்பர். அங்க நெருப்பு குண்டா இருக்குது, வேற யாரும் இல்ல. பெரிய கத கத கதன்னு எரியுது. எவ்வளவு பெரிய நெருப்பு! உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு ஊர் அளவுக்கு எரிச்சாங்க அந்த நெருப்பை. மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டி சதி செய்து முயற்சி செஞ்சு அந்த நெருப்பை மூட்டி, அந்த மூட்டின நெருப்புக்கு முன்னாடி வச்சு கேட்கிறாங்க, நான் உன்னை போறேன், நீ உன்னுடைய வார்த்தையை, உன்னுடைய அழைப்பு பணி நீ நிறுத்தி விடு. நான் விட மாட்டேன், அல்லாஹ் ஒருவன் தான். அவன் இந்த மாதிரி நான் என்ன செஞ்ச, எவ்வளவு விஷயத்த சொன்னாங்க. கடைசியாக என்ன செஞ்சாங்க? அந்த நெருப்பு குண்டத்துல போடப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ், பாருங்க, நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் நெருப்பு அணைஞ்சிருச்சு. நெருப்பு அணையல்ல, நெருப்பு எரியுது. அதுக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடக்குறாங்க, நெருப்பு குண்டத்துல இருக்கிறாங்க, நெருப்பு எரியுது, ஆனா சூடு இல்ல. நெருப்பு அணைஞ்சிருச்சுன்னு நினைச்சுப்போம், நெருப்புல அணையல்ல. நெருப்பு கண்ணுடைய பார்வைக்கு, மனிதர்களுக்கு, மக்களுக்கு கத 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 கதன்னு எரியுது, மேல் நோக்கி போகின்றது. அந்த குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள் உள்ளே, ஆனால் சூடு இல்ல. சூடு எல்லாம் எடுக்கிறான், நெருப்பை எடுக்கல. எப்படியாப்பட்ட குதிரத்து அல்லாஹ்! தண்ணிக்கு மூழ்கடிக்கிற சக்தியே இல்லவே இல்ல. அல்லாஹ் நாடுனாத்தான் மூழ்கடிக்கி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை அல்லாஹ் காமிச்சான். நெருப்புக்கு கரிக்கிற சக்தி இல்லவே இல்ல. அல்லாஹ் நாடுனாத்தான் கரிக்கி. கத்திக்கு அறுக்கிற சக்தி இல்லவே இல்ல. அல்லாஹ் நாடுனாத்தான் அறுக்கும். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படிப்பினையா காமிச்சான்.
ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டோம், இதை இப்படி செஞ்சா அப்படி வெற்றி பெற்றலாம், இந்த ரூட்ல போனா அப்படி ஜெயிச்சிடலாம், இந்த முறையில பிசினஸ் பண்ணா இவ்வளவு லாபத்தை அடைஞ்சிக்கலாம். முயற்சி செய்யலாம், தப்பு இல்ல, நான் அதுக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லல. என்ன வேண்டாலும் முயற்சி செய்யலாம், ஆனா நம்பிக்கை அல்லாஹ் மேல இருக்கணும். இதை கொண்டு ஒண்ணுமே இல்ல, அல்லாஹ் கொண்டுதான் நடக்குது. இருந்தாலும் ஒரு காரண காரியம் உலகத்துல இப்படி எல்லாம் செய்வது ஒரு முறையாக இருக்குது, நான் செய்யறேன், அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறேன். நெருப்பு குண்டத்துல புகழப்பட்டாங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா அதுக்குள்ளே 40 நாள் வச்சு அல்லாஹ் பாதுகாத்தான். இது 2வது சோதனை. 3வது சோதனை, அல்லாஹ் அக்பர், நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஒரு நாள், அந்த ஒரு சில நிமிடங்கள் செஞ்ச அந்த தியாகத்தை கியாமத் நாள் வரையிலும் மக்கள் செஞ்சு ஆகணுங்கிறத ஒரு சுன்னத்தாக அல்லாஹ் ஆக்கிட்டான். அதுதான் மகன் அறுக்க வந்தது. சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. அல்லாஹ் சொல்றான், யா புனைய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகனே, நான் உன்னை கனவுல பார்த்தேன், உன்னை அறுக்கிற மாதிரி பார்த்தேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? உன்னை நான் கழுத்துல கட்டிய வச்சு அறுக்கிற மாதிரி கனவு பார்த்தேன், நீ இது விஷயத்துல நீ என்ன அபிப்பிராயப்படுறா? நான் உன்னை அறுக்கிறவா, நான் உன்னை அறுக்கவா, இல்ல இறக்கப்பட்டு விட்டுறவா மகனே? சுபஹானல்லாஹ். புள்ள சொன்னுச்சு, என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம பிள்ளைகிட்ட கேட்ட என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம கேட்போமா? முதல்ல கனவை நம்புவோமா? அப்படியே கனவு கண்ட நிம்மதியா உட்கார முடியுமா? கேட்டாங்க, மகனே, உன்னை நான் கனவு கண்ட அறுக்கிற மாதிரி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? யா அபதி ஃபல் மா துமர். பாப்பா, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டுச்சோ அதை செய்யறதுக்கு ஏன் வாப்பா தயங்குறிய? ஏன் தயங்குறீங்க? அறுக்கிற மாதிரி பார்த்தா அறுக்குறீங்க, அடுத்த முடிவு அதானே. ஏன் என்னட்ட அபிப்பிராயம் கேட்கிறீங்க? வாப்பா அறுக்குறீங்க வாப்பா. இந்த வார்த்தை சும்மா வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? சும்மாலாம் வராது. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட அப்படிலாம் வருமாண்டா? அந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த முறையில தர்பியத்தை கொடுத்து வளர்த்ததற்கு பிறகு அந்த வார்த்தை வந்துச்சோ, அதே தர்பியத்தான முறையில ஒழுக்கத்தோட, மார்க்க பற்றோட, அல்லாஹ்வுடைய அச்சத்தோட, மார்க்கத்தை முன் வச்சு வளர்ப்புன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளை சொல்லும் இன்ஷா அல்லாஹ். அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சு? உங்களுக்கு ஏவப்பட்ட மாதிரி செஞ்சிருங்க வாப்பா. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். வாப்பா, நீங்க அப்படி செஞ்சிட்டீங்கடா, என்ன நீங்க அறுத்துட்டீங்கடா, நாளைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் என்ன பொறுமையாளர்கள் கூட்டத்தில் என்ன நீங்க பெற்றுக்கொள்வீங்க வாப்பா, செஞ்சிருங்க வாப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, பிள்ளைய கூட்டிக்கிட்டு போனாங்க. அல்லாஹ் அக்பர். தாய்க்கு முன்னாடி வச்சா தாயுடைய மனசு பதறும். கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க. புள்ள சொன்னுச்சான், வாப்பா, நீங்க என்ன அறுக்கும் போது குப்புற படுக்க போட்டு அறுத்துறாதீங்க வாப்பா. ஏன்னு சொன்னா என்ன வற்புறுத்தி கம்பல் பண்ணி செஞ்ச மாதிரி போயிடும். என்ன மல்லாக்க உங்க முகத்தை பார்த்த மாதிரி அருங்க வாப்பா. 2வது சொன்னிச்சான், வாப்பா, என்னுடைய சட்டைய கலட்டிருங்க வாப்பா. ஏன்னு சொன்னா என் சட்டையோடு நீங்க அறுத்தீங்கன்னு சொன்னா அதுல என்னுடைய இரத்த துளிகள் பற்றும், அதை என்னுடைய தாயை பார்த்தா மனசு தாங்காது, சட்டைய கலட்டிருங்க வாப்பா. சொன்னாங்களா, வாப்பா கையை இறுக்கமா கட்டிடாதீங்க, அப்படி கட்டினீங்கன்னு சொன்னா என்னுடைய விருப்பம் இல்லாம நீங்க அறுத்த மாதிரி போயிடும், அதனால ரொம்ப இறுக்கமா கட்டிடாதீங்க வாப்பா. நான் தயார், நீங்க அருங்க வாப்பா. புள்ள படுத்துருச்சு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இதெல்லாம் நம்முடைய கனவுல வந்தாலும் நம்மனால எப்படி இருக்கும்? கடைசியாக சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளைய படுக்க போட்டாங்க. அந்த புள்ளை எப்படியாப்பட்ட புள்ள? கல்யாணம் முடிஞ்சு அடுத்த வருஷம் கிடைச்ச பிள்ளையா? அல்லாஹ் அக்பர். எத்தனை வருஷம் அல்லாஹ்ட்ட கெஞ்சி, அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கின புள்ள. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு புள்ளையே தான் கேட்கல, எனக்கு சாலிஹான புள்ளைய கிஃப்டா கொடியா அல்லாஹ். ஹப்லி, எனக்கு கிஃப்டா கொடியா அல்லாஹ், எனக்கு அன்பளிப்பா கொடியா அல்லாஹ், உன்னுடைய புறத்துல எனக்கு சாலிஹான புள்ளை எனக்கு தாய் அல்லாண்டு துஆ செஞ்சு ஒரு ஆண்ல பதிவு செய்யப்பட்ட ஆயத்து அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட அல்லாஹ் அதுக்கு பிறகு கொடுத்தான். அந்த புள்ளைய அல்லாஹ் சொல்றான், அருந்து கனவுல அந்த புள்ளைய அறுக்க முன் வர்றாங்க. புள்ளைய படுக்க போட்டாங்க, அறுக்க கத்தி எடுத்துட்டாங்க, கழுத்துல கைய வைக்கிறாங்க, கத்திய வைக்கிறாங்க. அறுக்குதா? அறுபடல்ல.
சொல்லுவாங்க உலமாக்கள், ஒரு நபிக்கு சாதாரணமான மனிதனுடைய சக்தி இல்ல, சுமார் அதாவது நல்ல பயில்வான்கள், நல்ல சக்தி வாய்ந்த மனிதர்களுடைய 40 நபர்களுடைய சக்தி ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த தன்னுடைய சக்தியை முழுமையாக பயன்படுத்தி கழுத்துல அறுக்கிறாங்க. கழுத்துலதான் கத்தி இருக்குது, அறுக்கல, கத்தி அறுக்கல்ல. மொட்டை கத்தியா இல்ல, எப்படியாப்பட்ட கூர்மையான கத்தில வேகத்துல கோபத்துல அந்த கத்தியை தூக்கி வீசிறாங்க. பாறை 2ஆ போனுச்சு. அவ்வளவு கூர்மை, அவ்வளவு கூர்மை. அல்லாஹுடைய நோக்கம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கப்படுவது நோக்கம் அல்ல. இங்க சோதனை என்ன சோதனை? இப்ராஹிம் நான் சொன்ன என்னுடைய கட்டளைக்கு தயங்குறாரா, தயாராகிறாரா? இதான் அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ் விட்டுருவானா? அறுக்க விட்டுருவானா அல்லாஹ் தஆலா? இப்ராஹிம் யார் அலைஹிஸ்ஸலாம்? இப்ராஹிம் ஃபத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. அல்லாஹ்வே சொல்றான், அதாவது குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நண்பரை அல்லாஹ் எடுத்தான். தன்னுடைய நண்பன் ஃபத்தகதல்லாஹு, அல்லாஹ் தஆலா எடுத்துட்டான் இப்ராஹிம தன்னுடைய நண்பனா, ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. அப்படிப்பட்ட நண்பனுடைய புள்ளை அறுக்க அல்லாஹ் விடுவானா? நோக்கம் வந்து என்னடா, இப்ராஹிம் தயாராகிறாரா, என்னுடைய கட்டளைக்கு தயாராகிறாரா இல்லையா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் அந்த ஆயத்துடைய தொடர்ல, நான் இப்ராஹிமை எவ்வளோ சோதித்தேன், ஆனா இந்த சோதனைக்குத, இந்த சோதனை தன்னுடைய மகன் அறுக்க முன் வந்தது. இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க, நிச்சயமாக இந்த மகனை அறுக்க முன் வந்த சோதனை இருக்குத, அல்லாஹுடைய வார்த்தை லஹுவல் பலாஉல் முபீன், பயங்கரமான சோதனை. அல்லாஹே பயங்கரமான சோதனை சொல்றான். எப்படியாப்பட்ட சோதனை? அல்லாஹே சொல்றான், பயங்கரமா சோதித்தேன், பயங்கரமா சோதித்தேன். வெற்றி பெற்றுட்டாரு, வெற்றி பெற்றுட்டாரு. அது சத்தகத ருயா, தன்னுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய தியாகம். 3வது தியாகம், தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய புள்ளையும் அந்த பாலைவன பூமியில விட்டுட்டு போனாங்களே, அதுல உள்ளதுதான் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியிலேந்து வந்தாங்க, ஒட்டகத்திலிருந்து மனைவியும் புள்ளையும் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு அப்படியே போறாங்க. இவங்க இறங்கல்ல சொன்னாங்க, அப்படியே விட்டுட்டு திரும்புறாங்க. ஹாஜிர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எங்க போறீங்க? ஒன்னும் சொல்லல. 2வது கேட்டாங்க, எங்க எங்களை விட்டுட்டு போறீங்களே, அப்படி நீங்க போறீங்களா? ஒன்னும் சொல்லல. 3வது கேட்டாங்க, இப்படி போறீங்களே, இது அல்லாஹுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. தலையை அசைச்சாங்க, ஆமா அல்லாஹுடைய கட்டளை சொன்னாங்க. ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய மனைவிமார்களுக்கும் அப்படிப்பட்ட அல்லாஹ் மீது நம்பிக்கைய, உறுதியான நம்பிக்கை அல்லாஹ் எல்லா நிலைமையிலும் நம்முடைய குடும்பத்தில் அத்தனை பேருக்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ் சொன்னான என்ன விட்டுட்டு போக முடியும்? ஆமா சொன்னான். அப்படியா? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, போய்கிட்டே இருங்க உங்க வழியில, என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அல்லாஹ் அதாவது கேட்டாங்க, அல்லாஹ் இப்படி விட சொன்னான்னு சொன்னா, அல்லாஹ் என்ன ஒருபோது வீணாக்க மாட்டான், அல்லாஹ் எங்களை ஒருபோது கைவிட மாட்டான், நீங்க போங்கன்னாங்க, போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது யாரு பாலைவனத்துல? ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், சின்ன புள்ள, கை குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏதோ கொஞ்சம் கையில கொடுத்துட்டு போனாங்க, இருந்துச்சு, முடிஞ்சு போச்சு. புள்ள பசியில அழுகுது, கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. புள்ளைய தனியா போட்டு ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் தேடுறாங்க. மனித சஞ்சாலமற்ற பூமி, ஒரு ஹோட்டலோ ஒரு கடையோ ஒரு வீடோ ஒரு மனிதரோ ஒத்துமே இல்ல. தேடுறாங்க, அலையிறாங்க. புள்ள அழுகுது, புள்ளைய போட்டுட்டு ஓடுறாங்க. இங்க இருந்து சஃபாவுல இருந்து மருவா, மருவாவுல இருந்து சஃபா போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு சஃபாவுல இருந்து மருவா போகும்போது தண்ணி மாதிரி தெரிஞ்சிச்சு. பார்த்தா காணல் நீர், தண்ணி இல்ல, தண்ணி மாடல்ல காணல் நீர், தண்ணி மாதிரி தெரிஞ்சிச்சு. தண்ணீர் தோ தண்ணீர் பக்கத்துல போறாங்க, ஓடுறாங்க. பார்த்தா ஏமாந்துட்டாங்க, தண்ணி இல்ல. அப்புறம் ஓடுற ஓட்டத்தை குறைச்சிட்டாங்க. திருப்பி நடந்து கொஞ்சம் தூரம் போறாங்க, தண்ணி இருக்குமாண்டு. அந்த மருவா வரையும் போனாங்க. திருப்பி மருவாவிலேருந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. எந்த இடத்துல தண்ணி மாதிரி தெரிஞ்சு, இந்தோ தெரிஞ்சிருச்சுண்டு இன்னும் கொஞ்சம் ஓடுனாங்க. வந்து பார்த்தா தண்ணி இல்ல, தண்ணி மாதிரி தான் தெரிஞ்சு. திருப்பி ஓட்டத்தை குறைச்சிட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சஃபா மருவா என்று சொல்லக்கூடிய சை. சும்மா ஓடுனாங்க புள்ளைக்காக. அல்லாஹ் தஆலா கடமையாக்கிட்டான், நீ உம்ராவுக்கு வந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு வந்தாலும் சரி, சை நீங்க செஞ்சே ஆகணும். அவங்க தன்னுடைய பிள்ளைக்காக ஓடுனாங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. சொல்லுவாங்க உலமாக்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல தியாகம் செஞ்சாங்க, குறிப்பா 3 தியாகம் செஞ்சாங்க. 3 தியாகத்துக்கு அல்லாஹ் 3 கிஃப்ட கொடுத்தான்.
அந்த பிள்ளைய விட்டுட்டு போனாங்கல்ல பிள்ளை மனைவி, அதுக்காக அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவர்கள் நினைவு கூறப்படுவதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கிஃப்டா கொடுத்தான். இன்னொன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல தியாகம் செஞ்சாங்க, அதற்கு அல்லாஹ் கிஃப்டாக கொடுத்தான். ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்கள் அத்தஹியாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீ என்ன செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக, அவருடைய நபியுடைய குடும்பத்தார்களுக்கும் பரக்கத் செய்வாயாக. எந்த மாதிரி நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தார்களுக்கும் எந்த மாதிரி பரக்கத் செஞ்சாயோ அதே மாதிரியான பரக்கத்தை யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாயான்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை முன் வச்சு கியாமத் நாள் வரையில் அத்தனை பேர் தொழுகையில நினைவு கூறப்படுவது அல்லாஹ் தஆலா ஒரு சுன்னத்தாக, ஒரு வளமையாக ஆக்கிட்டான். இந்த மாதிரியான பல தியாகங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுல கட்டிட்டு கேட்ட துஆ, وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَجُنُبْنِي وَبَنِيَّ. கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மக்காவுடைய பூமிய நிம்மதி தரக்கூடிய பூமியாக, பல வகையான பல வகைகள் உலகத்தில் உள்ள அத்தனை பல வகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு பரக்கத்தான பூமியா நீ ஆக்குவாயாண்டு ஒரு தடவை கேட்டாங்க. அல்லாஹ் அப்படியே கபூல் செஞ்சான். அதனால இந்த மாதிரியான பல சிறப்புகள் மிக்க அந்த காபத்துல்லாவை பார்க்க போறோம். உம்ராவுக்கு போனாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, சும்மா டூரிஸ்ட் மாதிரி டூர் மாதிரி போயிட்டு வந்துட்டோம் அப்படின்டா அல்லாஹ் மன்னிக்க. இன்னைக்கு ஹஜ்ஜு உம்ராங்கிறது உண்மையில எல்லாரையும் சொல்ல முடியாது. உண்மையான தக்குவாவோட இஹ்லாஸோட போகக்கூடிய நல்லடியார்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதிகமான மக்களுடைய ஒரே செல்ஃபி, போட்டோ, வீடியோ அதுல பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்கணும், எவ்வளவோ கலப்படங்கள் வந்துருச்சு. அல்லாஹ் விரும்புற மாதிரியான முறையில குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட முறையில எத்தனை பேர் ஹஜ் செய்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்தது மதீனாவுக்கு போறோம். அங்க மதீனாவோட பூமி அமைதியான பூமி. அங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லுவோம். உலமாக்கள் சொல்றாங்க, தயவு செஞ்சு ஹாஜிமார்கள் கோச்சிக்கிறாதீங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்க மதீனாவுக்கு போவாங்க. மதீனாவுக்கு போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தை பார்த்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ்னு சலாம் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கோலத்தை, தோற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்களோ, எப்படி இருக்க சொன்னாங்களோ அந்த கோலத்தோட சலாம் சொன்னாதான் அந்த சலாத்துக்கு பதில் வருமாங்கிறதே தெரியும். நம்ம அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அறவே தாடியே இல்லாம, தாடி நபியுடைய சுன்னத்தை இல்லாம போய் சலாம் சொன்ன உலமாக்கள் சொல்றாங்க, அந்த சலாத்துக்கு பதில் வருமா வராதா என்பதே சந்தேகம். அதனால நாம ஹஜ்ஜுக்கு போறோம், ஏதோ நானும் ஹாஜி ஆயிரணும் அப்படின்ற நியத் இல்லாம ஆசையோட கவலையோட அழுது கெஞ்சி மன்றாடி துஆ செஞ்சு அல்லாஹ் நீ சொன்ன மாதிரி செய்யணும் யா அல்லாஹ், எங்களுக்கு பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் செய்யணும், இப்படி விளங்கி போகும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜ கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்குவான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறதாக நியத் வைத்திருக்கிறோமோ நாம அல்லாஹ்ட்ட அதிகமாக உருக்கமாக டெய்லி துஆ செய்யணும். யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜ லேசான முறையில நீ சொன்ன முறைப்படி செய்ய உதவி செய்யுங்க. யாருக்கு இந்த வருஷம் அமைப்பு வாய்ப்பு இல்லையோ அடுத்த வருஷத்துக்காக இப்ப இருந்தே துஆ செய்யணும். சில பேர் உண்டியல் வாங்கி அதற்காக சீட்டு பணம் போட்டு அதுல கல்யாணத்துடைய செலவை மிச்சம் பண்ணி, வீடு கட்டுற செலவை மிச்சம் பண்ணி, வேற தேவையில்லாத அது இதுல செலவழிக்கக்கூடிய செலவுகளை மிச்சம் பண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சோன்னா அந்த பிரயாணத்துல உண்மையிலே பெரிய தியாகம், பெரிய நன்மை அதிகமாக கிடைக்கும். அதனால நாம நியத்து வைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்ட முறையில குர்ஆன் ஹதீஸ்ல கூறிய முறையில ஹஜ்ஜையும் உம்ராவையும் இஹ்லாஸோடு தக்வாவோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.